அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இது வீக்லி லெவல்ஸ். மந்த்லி லெவல் ஆல்ரெடி மந்த் பிகினிங்லேயே கொடுத்துட்டேன். இயர்லி லெவல் இயர்லி ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாச்சு. நம்ம எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் தான் எதையுமே நம்ம பயன்படுத்துவோம். கணக்கு தான் பங்குச்சந்தை, அதை பிலீவ் பண்ணுங்க. இந்த பேட்டர்னு இண்டிகேட்டர் அதெல்லாம் அப்புறம் செகண்டரி. மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் அது நம்பர்ஸ், அந்த மேக்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் ரியாக்ட் பண்ணோம். நான் எப்போ ஜனவரி 1 டிசம்பர் 31 நான் இது போட்டேன். என்ன 2023 23,412 ஒரு டச் பண்ணி ஆகணும் மார்க்கெட்டு, இல்லைனாக்கில் பெரிய ஃபாலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அதை டச் பண்ணாமல் வரமாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா மேக்ஸ் நமக்கு அது முன்னாடி. ஆனால் எவ்வளோ நாளுக்குள்ளே போகுன்றது தான் அந்த விஷயமே. நான் சொன்னதுல இருந்து பாயிண்ட் வந்து 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் ஏறுறது, மறுபடியும் எடுத்து வருது, மறுபடியும் 1200 பாயிண்ட் ஏறுது, மறுபடியும் 1200 இப்போதான் போயிட்டு இருக்கு அந்த பிரைஸ் நோக்கி 23. அப்போ நம்ம வந்து ஓவராலா எதிர்பார்த்தது 2800 பாயிண்ட் இயர்லியில. அதே நான் சொன்னதை வச்சு பயன்படுத்தி ஒவ்வொரு மந்த்தும் இதாக எடுத்திருந்தீங்கன்னா இதுக்குள் இப்பவே 4000 பாயிண்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். இதுதான் ட்ரேட், பொசிஷன் ட்ரேடுங்கிறது. பொசிஷனுங்கிறது ரொம்ப செக்யூரா, ஈக்விட்டியில ஹெட்ஜிங் இல்லை. இதுல ஃபியூச்சர்ல பண்ணீங்கன்னா ஹெட்ஜிங் இல்லாம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங் இதை வச்சு பண்ணிருந்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்க பிரீமியம் ஃபுல்லா என்ன இருக்குங்க, பாதி காணாம போயிட்டு இருக்கு இப்பவே. கரெக்டுங்களா? இயர் பிகினிங்ல சொன்னேன். இப்போ 5 மாசம் முடிஞ்சு போச்சு இதோட. கரெக்டுங்களா? 5 மாசத்துக்கு அப்புறம் போய் ரீச் ஆனா உங்க பிரீமியம் எல்லாமே எரேஸ் ஆயிருக்கும். அதுக்கு தான் பொசிஷன்ல ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இந்த வீக் லெவல் பார்க்கலாம். முதல்ல வீக்லி லெவல், இயர்லி லெவல் தான் பெரிய சப்போர்ட்டா இருக்கும், ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்புறம் மந்த்லி லெவல், அதுக்கப்புறம் தான் வீக்லி, அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே. சரி, இந்த வீக்கான லெவல் நிஃப்டி 22,232 போனா செல்லு, 22,692 வந்தா பை. ஓகேங்களா? ஹெட்ஜிங் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த 308 ஸ்டாப் லாஸ், கீழே 568 ஸ்டாப் லாஸ். இது அப்புறம் இதுல வந்து நான் ஒரு ஹிண்ட்டும் கொடுக்குறேன் லாஸ்ட்ல. ஒரு லெவல்ஸ் இது இனிமே வந்து லெவல் இப்போ மாறி இருக்கு. இயர்லி லெவல் வேற ஒரு லெவல் வரும் இனி மேக்ஸ்ல. அதில் என்னன்னு இப்போ லாஸ்ட் இதில் சொல்றேன், லாஸ்ட் மினிட்ல. பேங்க் நிஃப்டி 49,498 போனா செல்லு, 48,112 போனா பை, 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. எட்ஜிங் இல்லாம வர்த்தகம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே போல யாரு சொல்றதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு இந்த உங்க டெக்னிக்கல் கூட இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா அழகா பயன்படுத்திக்கோங்க. நானே சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை பயன்படுத்தணும், இல்லையா தவிர்த்து விடணும். சரி, இப்போ நிஃப்டி இந்த லெவல்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேங்க, 21,700 கீழே க்ளோஸ் வச்சாதான் பையில இருந்து வெளியே எக்ஸிட் ஆகணும். அப்பவும் வெளியே போயிடக்கூடாது. 21,400 கீழே க்ளோஸ் வச்சாதான் செல் ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 21,700 பை ஆகிக்கிட்டே இருக்கு மார்க்கெட். கரெக்டுங்களா? சரி, இப்போ 21,700 வெளியே எடுத்துரும். இப்ப கிடையாது. இனி வந்து 21,700 வந்து இப்போதைக்கு வேல்யூ இப்போ மாறிடுச்சு, எடுத்தாச்சு. இனி அது கிடையாது. இப்போ 22,400 கீழே க்ளோஸ் வச்சாதான் இனிமே செல். மார்க்கெட் டே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் செல்லை பத்தி நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அது என்ன சொல்றேன், யோசிக்கணும், இல்லைன்னா இல்லை. அப்போ மார்க்கெட்டு நோட் பண்ணிக்கோங்க, 22,400 இருந்து 22,588 இந்த நம்பருக்குள்ள வந்தாக்கல எகைன் பை ஆகும் மார்க்கெட். வராம டார்கெட் பினிஷ் பண்ணிச்சுன்னா ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. ஓகேங்களா? வந்தால் இங்க வந்து பை ஆகும். இப்பவே ரிசல்ட் ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட் இல்லைங்களா, அதுக்கான பிளானை இப்பவே பண்ணிட்டாங்க மார்க்கெட்ல. அப்ப நான் வரும்போது அந்த வீடியோவை ஜூன் 4 அன்னைக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி போடுறேன். அன்னைக்கு எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிரைஸ் வந்து ஏன் இந்த இடத்துல வந்தா பை ஆகும் அப்படிங்கிறதுலாம் மேக்ஸ் மாறிடுச்சு. மேத்தமெட்டிக் வேல்யூ ஒரு லெவலுக்கு மேல போனா அது வந்து மாறிடும், அந்த லெவல்ஸ் மேக்ஸ் வேல்யூஸ். இனிமே இதுதான் ஸ்டாப் லாஸ் 22,400. இதுக்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் ஃபர்தர் செல், அதர்வைஸ் மார்க்கெட் அப்சைட். அது எங்க போய் ரீச் ஆகும், 23,412 ஃபர்ஸ்ட் டார்கெட் அதை ஃபினிஷ் பண்ணும். அதுக்கப்புறம் அது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அது அலர்ட்டா இருக்கணும்னா உடனே இறங்கிடும் அப்படின்ற மீனிங் கிடையாதுங்க. இறங்குதா ஏறுதாங்கிறத அதுக்கப்புறம் தான் அங்கே டிசிஷன் எடுக்க முடியும் நம்மளால. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? எந்த நியூஸ் எதையுமே நம்ம நம்பக்கூடாது. யார் என்ன சொன்னா எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சிரும் அவங்க ஜெயிச்சிரும் அதெல்லாம் தேவையே இல்லை. இங்க என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் ரிசல்ட் அது கேட்டாருக்குள்ள வரும். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.